ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கார்த்திக் மேக்ஸ் சேனல். ஐ ஹோப் எல்லாருமே வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் எக்ஸாம்ஸ் வந்து முடிச்சிட்டு இருப்பீங்க. அடுத்து நாம பார்க்க போகிறது மேக்ஸ் எக்ஸாம். ஸோ சில பேர் பயந்துட்டு இருப்பீங்க, சில பேர் ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டு இன்னும் எப்படின்னா வந்து மார்க்கை இன்க்ரீஸ் பண்ணலாம் சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அடுத்த 3 நாள் என்னால் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுமோ அந்த அளவுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். போத் லைவ் செஷன்ஸ் வீடியோஸும் பாருங்க, அட் த சேம் டைம் நான் ரெக்கார்ட் பண்ணி போடுற எல்லா வீடியோஸுமே பாருங்க. இந்த 3 நாள் நீங்கள் நான் போகிற வீடியோஸ்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக உங்களால் இது வரைக்கும் எடுத்த மார்க்கை விட கொஞ்சம் பெட்டரா எடுக்க முடியும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான யூனிட் எக்ஸசைஸ் கொஸ்டின் பார்க்க போறோம். ஆல்ரெடி நீங்க வந்து ஐ பிலீவ் எக்ஸசைஸ் சம்ஸ், எக்ஸாம்பிள் சம்ஸ் தான் பார்த்துருப்பீங்க. இப்ப நிறைய பேர் வந்து யூனிட் எக்ஸசைஸ் சம்ஸ் வந்து பார்க்காம விட்டுருப்பீங்க. பட் இருந்தாலும் ஒரு பயம் இருக்கும். சார் கடைசி நிமிஷத்துல நான் எப்படி சார் எல்லாத்தையும் பார்க்க முடியும்? கடைசி நிமிஷத்துல நீங்க எல்லா யூனிட் சம்மையும் உட்காந்து பார்க்கணும்னா அது வேலைக்கு ஆகாது. ஏன்னா ஆல்ரெடி நீங்க படிச்சது மறந்து போறதுக்கு சான்ஸ். அதனால வெறும் முக்கியமான ஒரு 20 சம் மட்டும் நான் கொண்டு வந்திருக்கேன். எல்லா சாப்டரும் 8 சாப்டர் சேர்த்து ரொம்ப முக்கியமான 20 சம் கொண்டு வந்திருக்கேன். அதுல பார்ட் 1 வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோ இதுல நாம 10 சம் பார்க்க போறோம். ஸோ போயிடலாமா? ஆர் யூ ஆல் ரெடி ஃபார் த செஷன்ஸ்? அண்ட் தென் உங்களால வந்து இப்போ காப்பி பண்ண முடியல, ஜஸ்ட் நான் கவனிக்கிறேன் சார் அப்படின்னா நோ ப்ராப்ளம். இப்போ நீங்க கவனிச்சுக்கோங்க. காப்பி பண்ண முடிஞ்சா காப்பி பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இந்த செஷனுடைய பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருவேன். அதாவது வீடியோ ஏற்றுனது அப்புறமா டிஸ்கிரிப்ஷன் நான் பிடிஎஃப்ல கொடுத்துருவேன். நீங்க அதை பார்த்துமே கூட லேட்டர் நீங்க படிச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ சாப்டர் வைஸா நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருக்கிற ஒரு யூனிட் எக்ஸசைஸ்ல முக்கியமான கொஸ்டின்ஸ் மட்டும் தான். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க. இஃப் தி ஆர்டர்டு பேர்ஸ் square minus 3x, y square plus 4y and minus 2, 5 are equal, then find x and y அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப கஷ்டமான கொஸ்டினும் கிடையாது. ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான். நமக்கு இந்த மாதிரி ஆர்டர் பேர் கொடுத்தாங்கன்னா என்ன தெரியும்? இந்த ஃபர்ஸ்டும் ஈக்குவல்னு அர்த்தம், இந்த செகண்டும் ஈக்குவல்னு அர்த்தம். அப்படிதானே? அப்புறம் என்ன பண்ணலாம்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x இஸ் ஈக்குவல்ஸ் டு -2ன்னு ஒன்று எழுதிக்கலாம். y ஸ்கொயர் பிளஸ் 4y இஸ் ஈக்குவல்ஸ் டு 5ன்னு ஒன்று எழுதிக்கலாம். சொல்றது புரியுது? நான் எப்படி எடுத்துக்கன்னு தெரியுதா? எஸ், நான் ஒன்னா பென் சைஸ் கொஞ்சம் பெருசாக்கிட்டுமா? இப்ப பாருங்க, இந்த -2 இந்த பக்கம் கொண்டு வந்தா என்ன ஆகும்? +2 ஆயிடுமா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x பிளஸ் 2 இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. அதே மாதிரி இங்க y ஸ்கொயர் பிளஸ் 4y, இந்த +5 இந்த பக்கம் வந்ததுன்னா -5 மாறிடும். ஸோ -5 ஈக்குவல்ஸ் டு 0ன்னு போட்டுக்கிறேன். இப்போ இது ரெண்டுமே என்னது? குவாட்ரடிக் ஈக்குவேஷன் தானே? ஆல்ரெடி நம்ம அல்ஜிப்ரால படிச்சிருக்கோம்ல. ஸோ அதுதான். ஸோ மல்டிப்ளை பண்ணா 2 வரணும். மிடில் நம்பர் என்ன? -3. ஆட் பண்ணா -3 வரணும். என்ன ஃபேக்டர்ஸ் நமக்கு தெரியும்? 2 1s are 2, 2 plus 1 3 வரும். ஆனா இங்க நெகட்டிவ் சிம்பிள் இருக்கிறதால இவங்க ரெண்டு பேருக்கு நீங்க மைனஸ் கொடுத்தணும். அப்போ ஃபேக்டர் எழுதும்போது இங்க -2 அப்படின்னா எப்படி எழுதலாம்? x - 2 -1 எழுதும்போது x - 1 இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. அப்போ தனித்தனியா பிரிச்சிங்கன்னா x - 2 equal to 0, which implies x equal to 2. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல, பேசிக் தானே. x - 1 equal to 0 னா x equal. ஆன்சர்ஸ் என்னது? equal to 1. சரிங்களா? இப்போ இதே மாதிரி y க்கு என்ன பண்ணலாம்? மல்டிப்ளை பண்ணா -5 வரணும். சப்ட்ராக்ட் பண்ணா 4 வரணும். அப்போ என்ன வரும்? 5 1s are. சப்ட்ராக்ட் பண்ணா 4 வரணும்ல. அப்போ மைனஸை என்ன நம்பர் கொடுத்துடணும். அப்படிதானே? இப்போ நீங்க செக் பண்ணி பாருங்க. 5 into -1 -5 5 - 1 4. அப்போ இதை ஃபேக்டர் எழுதுங்க. இது +5 தானே? ஸோ ஐ கேன் ரைட் இட் ஆஸ் y + 5. -1 ஐ கேன் ரைட் இட் ஆஸ் y - 1 இஸ் ஈக்குவல்ஸ் டு 0ன்னு போடுறேன். அப்போ y + 5 ஈக்குவல்ஸ் டு 0னா y உடைய வேல்யூ -5ன்னு ஒன்று கிடைக்கும். அதே மாதிரி y - 1 ஈக்குவல்ஸ் டு 0னா y உடைய வேல்யூ 1ன்னு கிடைக்கும். அப்போ உங்களோட ஆன்சர்ஸ் என்ன? y ஈக்குவல் டு -5, +1. ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் இந்த சம்முக்கான சொல்யூஷன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு புக்கு உள்ள இருந்து எக்ஸசைஸ்லயோ இல்லை எக்ஸாம்பிள்லயோ வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து 2 மார்க் கேட்கல அப்படின்னா யூனிட் எக்ஸசைஸை யூஸ் பண்ணலாம். நீங்க வந்து யூனிட் எக்ஸசைஸ் படிச்சிருக்கீங்களா இல்லையான்னு வெரிஃபை பண்ணணும், செக் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா கொஸ்டின் பேப்பர் கிரியேட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி கொஸ்டின்ஸுமே கேட்டு வச்சிருவாங்க. இதையுமே நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. ஆனா சார் வந்து லாஸ்ட் மினிட்ல பயமுறுத்துறாரு அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. திரும்பவும் சொல்றேன், சம்டைம்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அதுக்காக நான் சொல்றேன். நெக்ஸ்ட் சம் போலாமா? ஃபர்ஸ்ட் சம் கிளியர் தானே உங்களுக்கு? செகண்ட் கொஸ்டின் பாருங்க. அடுத்த கேள்வி. ஸோ இஃப் g of x, sorry, if f of x equal to x square, g of x equal to 3x, h of x is x minus 2, prove that. இது நமக்கு ஆல்ரெடி 5 கொஸ்டின்ஸ் வந்து புக்ல இருக்கும். இதுதானே? 2 கொஸ்டின் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள்ல வந்திருக்கும். அண்ட் தென் 3 கொஸ்டின் வந்து உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 8ல ஒரு 3 சப்டிவிஷன் இருக்குல்ல, அது வந்து எக்ஸசைஸ்ல இருக்கு. மொத்தமா 5 கொஸ்டின் இருக்கு.
அதெல்லாம் விட்டுட்டு இதை கேட்பாங்களா சார் அப்படின்னா, அதெல்லாம் நீங்க போட தெரியும்ல. அப்ப அதே மெத்தட் தானே இது. அப்ப இத மட்டும் ஏன் நீங்க விட்டு வைக்கிறீங்க? இதையும் கத்துக்கோங்க. சோ இதையுமே வந்து சப்போஸ் அங்கலாம் கேட்காம கேட்டாங்க அப்படின்னா நமக்கு தலைவலி தானே. சோ இதையுமே பட் மெத்தட் வைஸ் நம்ம அங்க என்ன பண்ணமோ அதே தான் இங்க. சரிங்களா? சோ கிவன் முதல்ல எழுதிக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், ஜி ஆஃப் எக்ஸ், ஹெச் ஆஃப் எக்ஸ் எல்லாமே நீங்க கிவன்னு நீங்க போட்டுக்கணும். நான் வந்து டைரக்ட்டா எல்ஹெச்எஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஓகேங்களா? எல்ஹெச்எஸ். சோ எல்ஹெச்எஸ் என்ன இருக்கு? எஃப் காம்போசிட் ஜி, காம்போசிட் ஹெச் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ தனித்தனியா போடுங்க. உங்களுக்கு எல்ஹெச்எஸ், ஆர்ஹெச்எஸ் வந்து எக்ஸைஸ் சம்மு, எக்ஸாம்பிள் சம்மு அண்ட் தென் இந்த யூனிட் எக்ஸைஸ் சம்மு உங்களுக்கு மேபி மாத்தி மாத்தி கொடுத்துருக்கலாம். இது கூட உங்களுக்கு லெஃப்ட் ரைட்ல கூட மாத்தி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க போடணும். புரியுதுங்களா? ஸோ இப்போ இங்க நம்ம என்ன பண்ண போறோம்? எல்ஹெச்எஸ் பொறுத்த வரைக்கும் எஃப் காம்போசிட் ஜி, காம்போசிட் அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு ஹெச்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம இங்க என்ன எழுத போறோம்? ஃபர்ஸ்ட் எஃப் காம்போசிட் ஜி போடலாமா? எல்ஹெச்எஸ்ல இந்த பிராக்கெட்ல இருக்கிறத மட்டும் ஃபர்ஸ்ட் போடணும். எஃப் காம்போசிட் ஜி அப்படின்னா என்னமா அர்த்தம்? எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு அர்த்தம். அப்ப என்ன எழுதுவீங்க? எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் என்னது? 3x-ஆ? ஸோ 3xன்னு போடணும். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன பண்ணுதுன்னு பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் பண்ணுது. இதுதானே? எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது எக்ஸ் ஸ்கொயர் பண்ணுது. அப்போ இதை நான் அப்படியே ஹோல் ஸ்கொயர் போடணும். நல்லா கவனிங்க. எக்ஸ் பிகம்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் வந்து உங்களுக்கு அப்படியே எக்ஸ் ஸ்கொயரா மாறுதுன்னா அப்போ 3x வந்து நீங்க 3x ஸ்கொயர்னு போடக்கூடாது. அது அப்படியே நீங்க என்ன பண்ணணும்? ஹோல் ஸ்கொயர் தான் போடணும். இந்த மிஸ்டேக் நீங்க நிறைய பண்ணுவீங்க. அதனால தான் நான் வந்து திரும்ப திரும்ப சொல்றேன். அப்போ இது எப்படி எழுதணும் நீங்க? 3x the whole squareனு போடணும். So that you are getting 9x. புரியுதுங்களா? Don't write 3x square. இந்த ஹோல் ஸ்கொயர் போடுறீங்க. அதனால it will turn into 9x square தான். சரிங்களா? நான் சொன்ன அந்த பாயிண்ட் புரிஞ்சுதா? அந்த மிஸ்டேக் வந்து எக்ஸாம் ஹால்ல பண்ணாதீங்க. சரியா? இப்போ நெக்ஸ்ட் இது கூட நான் h சேர்க்கணும். சரிங்களா? ஸோ எஃப் காம்போசிட் ஜி, காம்போசிட் ஹெச். இப்போ என்ன பண்ண போறேன்? இதுல உங்களுடைய h of x நான் சப்ஸ்டிட் பண்ணணும். அப்ப என்ன பண்ணுவீங்க? 9 of x-க்கு பதிலா I need to substitute x minus 2 the whole square. புரியுதா பாருங்க? நம்ம இப்ப கண்டுபிடிச்சதுல நீங்க இதுல x-க்கு பதிலா I need to substitute x minus 2. சரியா? இப்போ இது சிம்பிள் தானே? a minus b whole square ஃபார்முலா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். 9 of a minus b whole square ஃபார்முலா என்ன? a ஸ்கொயர் minus 2ab-யா? அப்போ 4x வரும் பிளஸ் 4ன்னு வரும். இதை உள்ள மல்டிப்ளை பண்றேங்க. 9x ஸ்கொயர் minus 36x plus 36ன்னு வந்துடும். If this as equation 1. இது புரிஞ்சுதா பாருங்க? இது வரைக்கும் கிளியராமா? இப்போ அடுத்து அப்படியே RHS போய் என்ன பண்ணமோ அதே தான் பண்ண போறோம். நெக்ஸ்ட் இப்போ RHS. RHS நமக்கு இந்த ஆன்சர் தானே வரணும். F காம்போசிட் T காம்போசிட் H. எப்பவுமே பிராக்கெட்ல இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் பண்ண போறோம். அந்த பிராக்கெட்ல இருக்கிறத முதல்ல எழுதிக்கோங்க. T காம்போசிட் H is equals to G of H of X அப்படின்னு போட போறோம். என்ன எழுதுவீங்க? G of H of X என்னது? X minus 2. சரியா? இப்போ G வந்து என்ன பண்ணுது? X-அ 3x-ஆ மாத்துது. அப்போ I need to multiply this by 3. அப்போ 3-ஆல இதை மல்டிப்ளை பண்ணணும். புரியுதுங்களா? அப்போ இது என்னவா மாறும்? உள்ள மல்டிப்ளை பண்ணா 3x minus 3 2s are 6ன்னு மாறும். புரிஞ்சதா பாருங்க என்ன பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு? இது வரைக்கும் கிளியரா? ஸோ ஜில h நம்ம உள்ள உட்கார வைக்கிறோம். 3 of x minus 2, 3 நான் உள்ள மல்டிப்ளை பண்ணா 3x minus 6 கிடைக்குது. அடுத்து இப்போ ஃபுல்லா எழுதணும். f காம்போசிட் t காம்போசிட் hன்னு எழுதணும். சரியா? அப்ப f காம்போசிட் அப்ப f க்கு உள்ள நான் இதை எழுதணும். f நமக்கு என்ன தெரியும்? f வந்து என்ன பண்ணுது? x x ஸ்கொயரா மாத்துது. அப்ப இந்த x க்கு பதிலா இங்க நமக்கு என்ன இருக்கு? 3x minus 6 இருக்கு. அதுக்கு நீங்க ஸ்கொயர். ஸோ ஒரு ஃபங்க்ஷனும் அந்த வேரியபிளை என்னவா மாத்துதுன்னு மட்டும் பாருங்க. f வந்து அந்த வேரியபிளை ஸ்கொயரா மாத்துது. t வந்து அந்த வேரியபிளை 3-ஆல மல்டிப்ளை பண்ணுது. h வந்து அந்த வேரியபிள்ல இருந்து -2 பண்ணுது. அந்த மாதிரி அந்த வேரியபிள் அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னு மட்டும் நீங்க கவனிச்சாலே போதும். இப்போ இது அகைன் a minus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. இது நீங்க எக்ஸ்பெண்ட் பண்ணா அதுதான் கிடைக்கும். ஸோ எப்படி எழுதலாம்? a ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர். நான் தனித்தனியாக எழுதுறேன். அப்பதான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ சால்வ் பண்ணுங்க. 9x ஸ்கொயர் 2 3s are 6 6 6 are 36x plus 36. பாருங்க ஈக்குவேஷன் 1 2 சேமா வந்துருச்சா? அவ்வளவுதான். தெளிவா எழுதுங்க. முடிவு தெளிவா எழுதுங்க. From 1 and 2 LHS equals to RHS. அதுக்கப்புறம் என்ன எழுதணும்? Hence provedன்னு எழுதணும். எப்பவுமே ஒரு ப்ரூவ் தட் கொஸ்டினுக்கு hence provedன்னு எழுதணும். இதுதான் வந்து ஒரு ப்ராப்பர் பிரசன்டேஷன். டீச்சர்ஸ் வந்து யோசிக்காம பரவாயில்ல அழகா எழுதிருக்காங்கன்னு ஃபுல் மார்க் கொடுத்துருவோம். புரியுதா? ஸோ எல்ஹெச்எஸ் எழுதுறோம், ஆர்ஹெச்எஸ் எழுதுறோம், ரெண்டும் ஈக்குவேஷன் 1 and 2 போடுறோம். அதுக்கப்புறமா எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்னு முடிக்கிறோம்.
புரிஞ்சுதுங்களாமா? ஸோ எழுதுறத தெளிவா எழுதுங்க. இது வரைக்கும் நீங்க உங்க எக்ஸாம் இல்ல கிளாஸ் டெஸ்ட்லயோ இல்ல வேற ஏதாவது மந்த்லி டெஸ்ட் எப்படி எழுதுனீங்க கிடையாது. பப்ளிக் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பிரசன்டேஷன். சரிங்களா? அடுத்த சம் போலாமா? இது புரிஞ்சது இல்ல உங்களுக்கு? அடுத்து 3வது கொஸ்டின் பாருங்கப்பா. 3வது கொஸ்டின் நான் ஃபர்ஸ்ட் சாப்டர் இருந்து தான் கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா? இது வந்து உங்களுக்கு 2 மார்க்ல கேட்கறதுக்கு சான்ஸ். இது வந்து 2 மார்க்ல உங்களுக்கு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. இதுவுமே ரொம்ப ரொம்ப ஈஸி கொஸ்டின் தான். சரிங்களா? ஸோ டொமைன் கேட்கறாங்க. டொமைன்னா என்னது? டொமைன்னா என்னது? எந்தெந்த வேல்யூலாம் நாம சப்ஸ்டிட்யூட் பண்ணா இந்த ஃபங்க்ஷன் நமக்கு ஒரு டிஃபைன்டான ஃபங்க்ஷனா இருக்கும். டிஃபைன்ட்னா என்னது? டினாமினேட்டர் வந்து நீங்க 0 ஆகாம பார்த்துக்கணும். டினாமினேட்டர் 0 ஆயிடுச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் வில் பிகம் வாட்? அன்டிஃபைன்ட். அப்ப இங்க உங்களுக்கு டினாமினேட்டர் என்னமா கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட்ல? x மைனஸ் 9 கொடுத்திருக்காங்களா? அப்போ இந்த டினாமினேட்டர் உங்களுக்கு எப்போ 0வா மாறும்? டினாமினேட்டர் எப்போ உங்களுக்கு 0வா மாறும்? அதாவது நீங்க எழுதலாம். when x is equals to 9, x minus 9 becomes, இதெல்லாம் நீங்க ஓன் வேர்ட்ஸ்ல எழுதலாம். உங்க டீச்சர்ஸ் எப்படி சொல்லி கொடுத்தாலும் நீங்க அப்படியே எழுதலாம். இல்ல நான் சொல்ற மாதிரி எழுதினாலும் ஓகே. என்ன விஷயம்னா உங்களுக்கு இது புரிஞ்சு போறீங்கன்றது பேப்பர்ல கன்வே பண்ணிடுங்க. இது போதும். சரிங்களா? இப்ப நான் என்ன எழுதிருக்கேன்? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல f of x is equals to 2x plus 1 by x minus. ஸோ இந்த ஃபங்க்ஷன் எனக்கு டினாமினேட்டர் 0 வரும். எப்போ 0 வரும்னா x equal to 9 சப்ஸ்டிட் பண்ணும்போது மட்டும்தான். அதை தவிர நீங்க என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணாலும் உங்களுக்கு ஏதோ ஒரு நம்பர் வரதானே போகுது. கேன் பி பாசிட்டிவ் ஆர் இட் கேன் பி நெகட்டிவ், நோ மேட்டர் வாட். பட் நீங்க எக்ஸுக்கு பதிலாக 9 போட்டீங்கன்னா டினாமினேட்டர் எனக்கு 0 ஆயிடும். அப்போ எனி நம்பர் டிவைடட் பை 0ன்னும் போது இட் வில் பிகம் அன்டிஃபைன்ட். அப்படிதானே? அப்ப நீங்க எப்படி எழுதுவீங்க? f of x becomes undefined when x is equals to 9. therefore அப்போ உங்க டொமைன் நீங்க என்ன எழுதணும்? 9 தவிர மத்த எல்லா நம்பருக்கும் டிஃபைன்டு, 9க்கு மட்டும் தான் டிஃபைன் இல்ல. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? என்டையர் ரியல் வேல்யூ சிஸ்டம்ல இருந்து, ரியல் நம்பர் சிஸ்டம்ல இருந்து இந்த 9 மட்டும் ரிமூவ் பண்ணிட்டா. சொல்றது புரிஞ்சுதுங்களா இல்லையா? 9 தவிர நீங்க என்ன நம்பர் கொடுத்தாலும் ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஆன்சர் கிடைக்கும். நீங்க 9 போட்டீங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். 9 போட்டா டினாமினேட்டர் 0. எனி நம்பர் டிவைட் பை 0, எனி வேல்யூ டிவைட் பை 0 இஸ் பிகம் அன்டிஃபைன்ட். புரியுதுங்களா ஃபர்ஸ்ட்டுக்கு? இப்போ செகண்டுக்கு பாருங்களேன். இதே ஸ்டோரி தான். ஆனா செகண்ட் என்ன ஆகும்னு பாருங்க. செகண்ட்ல p of x is equals to given p of x is to minus 5 by 4x square plus. இப்போ இதுல யோசிங்களேன். டினாமினேட்டர் எங்க 0 வரும்னு பாருங்க. டினாமினேட்டர் 0 வரதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பாருங்க. வாய்ப்பே கிடையாது. எப்படி சார்? x ஸ்கொயர் இல்ல. we know that x square is always positive for all real values of x. அப்படிதானே? சொல்றது புரியுதா? எக்ஸுக்கு பதிலாக பாசிட்டிவ் கொடுத்தாலும் பாசிட்டிவ் தான், நெகட்டிவ் கொடுத்தாலும் நெகட்டிவ் தான், சாரி பாசிட்டிவ் தான், 0 கொடுத்தாலும் 0 தான். ஸோ இந்த நம்பர் 4x² உங்களுக்கு எப்பவுமே பாசிட்டிவ் தான். எக்ஸ் நல்லா கவனிங்க, நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி தரேன். நான் எழுதுறதுக்கு ஒன்றும் கிடையாது, நீங்க புரிஞ்சுக்கிறது தான் முக்கியம். எக்ஸ்ல நீங்க என்ன வேல்யூ போட்டாலும் அது பாசிட்டிவ். அப்போ அது நீங்க 4ஆல என்ன மல்டிப்ளை பண்ணாலும் அது பாசிட்டிவ். அது கூட நீங்க 1 எப்போ ஆட் பண்ணாலும் ஒரு நம்பர் பாசிட்டிவ். சப்போஸ் உங்களுக்கு எக்ஸ் இங்க 0வே போட்டாலும் 4 into 0 0 0 plus 1 1 வந்துடும். அப்போ உங்களுக்கு டினாமினேட்டர் இங்க 0 ஆகிறதுக்கு நோ சான்ஸ். அப்படிதானே? நோ சான்ஸ். இது உங்களுக்கு புரிஞ்சுதுதானே? சைடுல எழுதுற நீங்க ஆன்சர் எழுதுறாங்க. போன கொஸ்டின்ல அதாவது f of x ல டினாமினேட்டர் 0 ஆகிறதுக்கு என்ன சான்ஸ் இருந்தது? x நான் என்ன சப்ஸ்டிட்யூட் 0 வரது. உங்களுக்கு டினாமினேட்டர் 0 ஆகிறதுக்கு சான்ஸே. நீங்க என்ன எழுதிடலாம்னா therefore p of x is defined for all values of x. சரிங்களா? அப்போ நீங்க டொமைன் இந்த கொஸ்டின் நீங்க என்ன எழுதணும்? டொமைன் ஆஃப் p of x நீங்க என்ன எழுதணும்? என்டையர் ரியல் நம்பர் சிஸ்டம். அவ்வளவுதான், முடிஞ்சது. புரிஞ்சுதா? டொமைன் வந்து இப்படி எழுதலாம். x belongs to ரியல் நம்பர்னு எழுதலாம். இங்கே நீங்க x belongs to ரியல் நம்பர் மைனஸ் 9ன்னு எழுதலாம். சரிங்களா? அவ்வளவுதான் சம். இதுல புரியுறது தான் இம்பார்ட்டன்ட், எழுதுறது ரொம்ப கம்மி. அடுத்த சம் போயிடலாமா? இப்போ 4th சம் வந்து நம்ம அடுத்த சாப்டர் போயிடலாம். செகண்ட் சாப்டர் போயிடலாம். ஓகேங்களா? இதுவுமே யூனிட் எக்ஸசைஸ் கொஸ்டின் தான். சரிங்களா? இந்த கொஸ்டின் என்ன பண்ணலாம் பாருங்க. நான் கொஸ்டினை காட்டுறேன். ஃபைண்ட் த 12th டேர்ம் ஃப்ரம் த லாஸ்ட் டேர்ம்னு கேட்குறாங்க. ஃப்ரம் த லாஸ்ட் டேர்ம், அதாவது கடைசியில இருந்து 12வது டேர்ம் கேட்குறாங்க. இப்போ ஃப்ரண்ட்ல இருந்து நமக்கு 12வது டேர்ம் கேட்குறாங்கன்னா நம்ம ஏஎன் ஃபார்முலா யூஸ் பண்ணிப்போம். என்ன ஃபார்முலா? ஏஎன் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏவா டிஎன் எதுவும் யூஸ் பண்ணிப்போம். n மைனஸ் 1 டி இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிப்போம். இதுதான் நம்ம யூஸ் பண்ணது சம்முக்கு. இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
பட் இங்க என்ன கேக்குறாங்க, ரிவர்ஸ் கடைசியில இருந்து 12வது டேர்ம் என்னன்னு கேக்குறாங்க. சார் -2 -4 -6 -8 சார். அப்ப நான் அப்படியே பின்னாடி இருந்து ரிவர்ஸ் பண்ணி 12 நம்பர் அப்படியே நானே கண்டுபிடிச்சிடும் சார்னாலும் பண்ணலாம். ஆனா நம்ம வந்து ஃபார்முலா இருக்குல்ல, அதுதான் நம்ம எழுத போறோம். இங்க நீங்க என்ன பண்ணலாம், given the APA, given AP is -2 -4 -6 டாட் டாட் டாட். இந்த லாஸ்ட்டுக்கு முன்னாடி என்ன இருக்கும், -98 இருக்கும், -100 இருக்குமா? ஓகேவா? இப்போ இதை நான் என்ன பண்றேன், we can write it as, இதை நான் உல்டாவா எழுதிக்கிறேன். ஏன்னா அவங்க கடைசியில இருந்து தானே கேட்கறாங்க. அப்போ இது எல்லாமே ஒரு ஏபி தானே, நான் திருப்பி எழுதினாலும் இது ரிமைன்ஸ் ஏபி தானே, அதுல எந்த வித மாற்றமும் இல்லைல்ல. அப்போ இதை நான் அப்படியே திருப்பி எழுதிக்கிறேன். எப்படி எழுதுறேன், -100 -98 அடுத்து என்னவா வரும், -96 டாட் 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 -4 -2. இப்போ இங்க இதுதான் உங்களுக்கான கொஸ்டின். இப்போ இதுல இருந்து உங்களுக்கு ஏ என்னன்னு தெரியும், அதாவது ஸ்மால் ஏ என்ன தெரியும், ஃபர்ஸ்ட் டேர்ம் -100. சரியா? டி வந்து என்ன தெரியும் உங்களுக்கு, 2வா? எப்படி சார், -98 மைனஸ் ஆஃப் -100 அப்படிதானே? டி எப்படி கண்டுபிடிப்பீங்க, டேர்ம் 2 மைனஸ் டேர்ம் 1. புது சீரிஸ்க்கு கொஸ்டின்ல கொடுத்தது கிடையாது, நீங்க உல்டாவா எழுதிருக்கீங்கல்ல, இதுதான் உங்களுடைய கேள்வி இப்போ. சரியா? அப்ப இதுக்கு டி வந்து என்ன எழுதுவீங்க, -98 + 100 2 தான் எழுதணும். அடுத்து என் வந்து என்ன கேட்கறாங்க, எத்தனாவது உறுப்பு கேட்கறாங்க, 12வது உறுப்பு கேட்கறாங்க. ஸோ உங்களை ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி விட்டுருங்க, முடிஞ்சு சம் முடிஞ்சிச்சு. அப்போ A12 is equals to the formula, இதை சப்ஸ்டிட் பண்ணுங்க, -100 plus n-1, so 12 - 1 D. உங்க ஆன்சர் என்ன வரும், -100 plus 11 times 2, so -100 plus 22. உங்க ஆன்சர் வந்து -78 தான் உங்களுடைய A12th டேர்ம். நம்ம முடிஞ்சது, புரிஞ்சதா பாருங்க, சிம்பிள் சிம்பிள் சிம்பிள். ஒரே சின்ன வித்தியாசம் என்னன்னா, நம்ம வந்து என்ன பண்றோம், நம்பரை ரிவர்ஸ் பண்ணிக்கிறோம். அதாவது கொடுத்துருக்கிற அந்த ஏபியை வந்து நம்ம ரிவைஸ் பண்றோன்றது, ரிவர்ஸ் பண்றன்றதை மட்டும் பார்த்துக்கோங்க. புரிஞ்சுதா? இது வரைக்கும் 4 சமம் புரிஞ்சிச்சுன்னா உடனே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு பார்ப்போம். அண்ட் இன்னும் யாராவது நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா அப்பதான் நான் அடுத்தடுத்து என்னென்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும், இமீடியட்டா நோட்டிபிகேஷன் வரும், நீங்களும் எல்லா வீடியோஸையும் பார்க்கலாம். சரிங்களா? அடுத்து 5th கொஸ்டின் பாருங்க. 5th கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஜிபி பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின். ஜிபி பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின். ஃபைண்ட் த ஜிபி இன் விச் செகண்ட் டேர்ம் இஸ் √6, 6th டேர்ம் இஸ் 9√6. இந்த மாதிரி சிமிலர் கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி எக்ஸசைஸ்லேயே போட்டிருக்கோம். 2.7 இல்லையா, 2.7 2.8 என்ன ஒரு போட்டிருக்கோம். பட் அதே மாதிரி தான் என்ன இங்க ரூட் கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். நீங்க என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் given இது என்னது, செகண்ட் டேர்மா, ஸோ செகண்ட் டேர்ம் இது ஜிபி தானே, நீங்க டேர்ம் 1 டேர்ம் 2 எழுதிக்கலாம். ஸோ given in GP term 2 is equals to √6, term 6 is equals to 9√6. இப்போ ஜிபியில் நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், Tn is equals to AR power n-1 தெரியும். புரியுதா? இதுதான் ஜிபி உடைய ஃபார்முலா. போன சம்ல பார்த்தது ஏபி, இந்த சம்ல நம்ம பார்க்கறது என்னது, ஜிபி. அப்போ T2னா இதை நீங்க எப்படி எழுதலாம், ARன்னு எழுதலாமா? ஸோ இங்க டேர்ம்ஸ் எப்படி எழுதுவீங்க, AR ஸ்கொயர் இப்படி தானே போய்கிட்டே இருக்கும். அப்ப செகண்ட் டேர்ம்ன்றதால AR equal to √6 சொல்றது புரியுதா? அதே மாதிரி T6க்கு இதை நான் எப்படி எழுதலாம்னா, T6க்கு இதை நான் எப்படி எழுதலாம், AR5ன்னு போடணும். அப்படிதானமா? இங்க பவர்ல என்ன இருக்கு, n-1 இருக்குல்ல, அப்ப 6 - 1 5, அப்ப AR5 is equals to 9√6ன்னு போடுறேன். இப்ப நல்லா ஞாபகம் இருக்கா, ரெண்டு டேர்ம் கொடுத்து கம்பேர் பண்ண சொன்னாங்கன்னா ஏபியை பொறுத்த வரைக்கும் நாம சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஏன்னா அந்த ஏ கேன்சல் ஆகிட்டு நமக்கு டி கிடைக்கும். இங்க நமக்கு டிவைட் பண்ணணும். சரிங்களா? இப்போ இது எது டிவைட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூ டேக் திஸ் as equation 1, யூ டேக் திஸ் as equation 2. சரியா? நான் என்ன பண்ண போறேன், 2 divided by 1ன்னு போடுறேன். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், AR power 5 is equals to 9√6 divided by AR is equals to √6. இப்போ இது எதாவது கேன்சல் ஆகுங்க, ஒரு ஏ அவுட்டு, √6 அவுட்டு, ஆர்ல R power 5 1 போச்சுன்னா ரிமைனிங் R power 4 மட்டும் கிடைக்கும். R power 4 is equals to 9. அப்போ நீங்க எப்படி எழுதலாம், இதை R is equals to 9 power 1/4ன்னு எழுதலாம். ஆனால் வச்சுக்கோங்க, பவர் வந்து ரெசிப்ரோக்கல் ஆகும், nth ரூட் ஆகும். n ஸ்கொயர்ல இருந்ததுன்னா அது nth ரூட்டா மாறும். அப்போ 9 power 1/4 can be written as 3 square power 1/4.
9 வந்து நான் 3 ஸ்கொயர்னு எழுதுறேன், 1/4 அப்படியே இருக்கட்டும். இந்த 2 2 கேன்சல் ஆச்சுன்னா உங்களுக்கு 3 பவர் 1/2 கிடைக்கும். இஸ் நத்திங் பட் ஆர் இஸ் ஈக்குவல்ஸ் டு √3 தான். புரியுதா பாருங்க, ஆர் வந்து என்னது √3. ஆர் வந்து √3ன்றது ஏதாவது வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஆர் ஈக்குவல் டு √3 இன் ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. என்ன ஆகும்? ஏ √3 இஸ் ஈக்குவல்ஸ் டு √6. √3 √6 கேன்சல் ஆச்சுன்னா உங்களுக்கு √2ன்னு கிடைக்கும். ஏவும் ஆரும் கிடைச்சாச்சு. கேள்வி நமக்கு ஜிபி. ஸோ தேர்ஃபோர் தி ரெக்வயர்டு ஜிபி இஸ் எப்படி எழுதுவீங்க? √2 √2 கூட √3 மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? √6 வரும். இது கூட மல்டிப்ளை பண்ணா √18 வரும். டாட் 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 போட்டு அவ்வளவுதான். ஒரு 3 டேர்ம் எழுதுங்க. தட் இஸ் எனாஃப். புரிஞ்சிடும், போதும், அது போதும். 3 எழுதுனீங்கன்னா அதுவே போதும். இது புரிஞ்சுதுங்களாமா? இது ஸோ ரெண்டுமே சால்வ் பண்றோம். ஒரே விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, சம்மந்தமே இல்லாம 2 டேர்ம் எங்கேயாவது கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஜிபியோ இல்லை ஏபியோ கேட்கறாங்கன்னா, அது ஏபியா இருந்ததுன்னா அந்த 2 ஈக்குவேஷனை நீங்க மைனஸ் பண்ணணும். ஏன்னா அப்பதான் நீங்க வந்து ஈக்குவேஷன் 1 மைனஸ் ஈக்குவேஷன் 2 போட்டீங்கன்னா ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆயிட்டு உங்களுக்கு டி கிடைக்கும். டாக்கிங் அபவுட் ஏபி. அதுவே உங்களுக்கு இந்த சம் மாதிரி ஜிபி இருந்ததுன்னா நீங்க 2 ஈக்குவேஷன் என்ன பண்ணுவீங்க? டிவைடு தான் பண்ணணும். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு ஏவும் ஏவும் கேன்சல். சரியா? அடுத்த கேள்வி போலாமா? இது புரிஞ்சுதா? இப்போ அடுத்த கொஸ்டின் போலாமா? கொஸ்டின் பாருங்க. இது வந்து அல்ஜிப்ரா பேஸ்டு கொஸ்டின் பா. இது முக்கியமான கொஸ்டின் அண்ட் தென் மோஸ்ட் ரிப்பீட்டடுமே. போன வருஷம் இல்லை இந்த வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல கொஸ்டின் பேப்பர்ல இருந்தது இது. சரிங்களா? ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இந்த கொஸ்டினை. கஷ்டம் நினைச்சு நிறைய பேர் ஒதுக்கிட்டு இருப்பீங்க. பட் நான் உங்களுக்கு சிம்பிளா 3 ஸ்டெப்ல 4 ஸ்டெப்ல சொல்லி கொடுத்துட்டோமா இந்த சம்ம? எஸ், 3 ஸ்டெப் 4 ஸ்டெப்ல சொல்லி கொடுக்குறேன். இப்போ இதுல மொத்தம் எத்தனை பார்ட் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இங்க ஒரு நியூமரேட்டர் பார்ட் இருக்கா? எஸ், அதாவது இந்த இடத்துல ஒரு நியூமரேட்டர் பார்ட் இருக்கு. பாருங்க, இது வரைக்கும் ஒரு நியூமரேட்டர் பார்ட் இருக்கு. அதுக்கப்புறம் இது ஒரு டினாமினேட்டர் பார்ட் இருக்கு. அப்புறம் இது தனியா ஒரு பார்ட். தனித்தனியா சொல்லி கொடுக்குறேன், கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த நியூமரேட்டர்ல இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் பார்ட், இந்த நியூமரேட்டர்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் பார்ட்டை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? ஃபிராக்ஷன்ல நம்ம யூஸ்ஃபுல்லா கிராஸ் மல்டிப்ளை தான் பண்ணுவோம். அப்போ இந்த கியூ பிளஸ் ஆரை 1ல மல்டிப்ளை பண்ணா எனக்கு கியூ பிளஸ் ஆர் தான் வரும். பி இங்க 1ல மல்டிப்ளை பண்ணா பி தான் கிடைக்கும். டிவைடட் பை டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணா பி ஆஃப் கியூ பிளஸ் ஆர்னு கிடைக்கும். இது கிளியரா? நான் வெறும் நியூமரேட்டரை மட்டும் மல்டிப்ளை பண்ணி வச்சு இப்போ ஒரு பெரிய ஃப்ராக்ஷன் போட்டுட்டு டினாமினேட்டர் அதே மாதிரி பண்ணுங்க. இங்கேயும் மேலே என்ன பண்ணமோ அதே தான் வரும். ஒரே டிஃப்ரெண்ட்டு, மேலே வந்து நடுவில் ப்ளஸ் இருக்கு, கீழே நடுவில் மைனஸ் இருக்கு, அவ்வளோதான். அப்போ நீங்கள் இங்கே எழுதும்போது என்ன பண்ணணும்? கியூ பிளஸ் ஆர் இன்ட்டு 1 வந்து கியூ பிளஸ் ஆர், பி இன்ட்டு 1 வந்து மைனஸ் பி டிவைடட் பை பி ஆஃப் கியூ பிளஸ் ஆர் தான் வரும். இப்போ இங்கேயே பாருங்களேன், இந்த டினாமினேட்டரோட டினாமினேட்டரையும் இந்த நியூமரேட்டர் டினாமினேட்டர் கேன்சல் பண்ணிடுறோம். ரெண்டும் ஒன்றா தானே இருக்கு. ஸோ இங்கேயே நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு பாதி வேலை முடிஞ்சுது. புரியுதா? இப்போ அடுத்து இங்கே செகண்ட்ல பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்கல்ல, இதுக்கு வாங்க. இந்த 2QR 1ல மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 2QR இன்ட்டு 1 2QR பிளஸ் மீதி இருக்கிறது நியூமரேட்டர் அப்படியே வந்துடும். Q ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை 2QR வரும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் புரிஞ்சுதா பார்த்துக்கோங்க. நான் நியூமரேட்டர் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், டினாமினேட்டர் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், 2 டினாமினேட்டர் சேர்த்து அடிச்சிட்டேன். அப்போ மீதி எனக்கு இங்க என்ன இருக்கு? P பிளஸ் Q பிளஸ் ஆரா? ஆர்டர் எழுதிக்கோங்க. டினாமினேட்டர்ல Q பிளஸ் ஆர் மைனஸ் பி இருக்கு. இது ஆர்டர் எழுத முடியாது, ஏன்னா மைனஸ் இருக்கிறதால ஆர்டர் எழுத முடியாது. இப்போ அடுத்த 2 ஸ்டெப்புக்கும் இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல சேஞ்சஸே வராதுமா. அடுத்து இந்த டேர்ம் மட்டும் பாருங்களேன், இந்த 3 டேர்ம் மட்டும் பாருங்க, எங்கேயாவது பார்த்தா மாதிரி இருக்கா? இந்த ஃபர்ஸ்ட் 3 டேர்ம் 2QR Q ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர், இஸ் திஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab ஆர் a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர் அந்த ஃபார்மெட்ல இருக்குன்னு சொல்லலாமா? அப்போ இதை நான் எப்படி எழுதுறேன்? q பிளஸ் ஆர் த ஹோல் ஸ்கொயர் எழுதட்டுமா? இதை மட்டும் இதை எக்ஸ்பெண்ட் பண்ணா இது வரும் பாருங்களேன், q ஸ்கொயர் பிளஸ் 2QR பிளஸ் ஆர் ஸ்கொயர்னு வரும். இதை மட்டும் நான் எக்ஸ்பெண்ட் பண்ணா எனக்கு இது கிடைக்குதா? அடுத்து மைனஸ் பி ஸ்கொயர் பை 2QR. ஸோ செகண்ட் ஸ்டெப்பை பொறுத்த அளவுக்கு நான் இதை மட்டும் தான் மாத்திருக்கேன், மற்ற எல்லாமே சேம் தான் வருது. இப்போ இன்னும் நான் ஒரே ஒரு சேஞ்ச் தான் பண்ண போறேன், நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆஸ் யூஷுவல் நோ சேஞ்ச், டினாமினேட்டர் நோ சேஞ்ச் இன்டு. இப்போ இதை மட்டும் நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா, நல்லா கவனிங்க, இதை மட்டும் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்ல இருக்கா? புரியுதா? இந்த ஏ அப்படின்றது கியூவும் ஆரும் சேர்ந்த மாதிரி, கியூ பிளஸ் ஆர் சேர்ந்த மாதிரி ஏ, பின்றது பி மட்டும்.
அப்ப ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு நமக்கு என்ன ஐடென்டிட்டி தெரியும் சார்? ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி சார். சூப்பர். அப்ப நான் என்ன பண்ண போறேன்? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஒன்னு எழுத போறேன். ஏ பிளஸ் பின்னா என்ன? ஆட் பண்ணி ஒன்னு எழுதணும், சப்ட்ராக்ட் பண்ணி ஒன்னு எழுதணும். அப்ப தனித்தனியா பிரிச்சா இது என்ன வரும்? q பிளஸ் ஆர் பிளஸ் பி ஒன்னு வந்துடும், q பிளஸ் ஆர் மைனஸ் பின்னு ஒன்னு வந்துடும், டிவைடட் பை 2qr. அதே தான், இந்த டினாமினேட்டர் சேம் தான். இப்ப பாருங்க, இந்த q பிளஸ் ஆர் மைனஸ் பியும் q பிளஸ் ஆர் மைனஸ் பியும் கேன்சல். நியூமரேட்டர்ல இது ரெண்டும் சேம் தானே? p பிளஸ் q பிளஸ் ஆர், இதுவும் ஆர்டர் சேமா இருக்கு, பட் சிம்பிள் சேம், ஆர்டர் டிஃபரெண்ட், பட் சேம் தானே? அப்ப நியூமரேட்டர் எனக்கு என்னவா மாறும்? p பிளஸ் q பிளஸ் ஆர் த ஹோல் ஸ்கொயர் வந்துடும். டினாமினேட்டர் எனக்கு 2qr இருக்கும். அவ்வளவுதான், சம்மே முடிஞ்சுது. பாருங்க, நான் 4 ஸ்டெப்ல முடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல கிராஸ் மல்டிப்ளை ரெகுலரா பண்ற மாதிரி ஃபிராக்ஷன்ல பண்றோம். அடுத்த ஸ்டெப்ல எதை கேன்சல் பண்ண முடியுமோ அதை கேன்சல் பண்றோம். ரெண்டு ஐடென்டிட்டி நம்ம அப்ளை பண்றோம். ஒன்னு q பிளஸ் ஆர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், அதாவது a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவும் a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவும் அப்ளை பண்ணா சம் முடிஞ்சிடும். கஷ்டம் நினைக்காதீங்கம்மா, ஒரு டைம் போட்டு பாருங்க. சார் நான் ஒரு டைம் போட்டு பார்த்து டஃபா இருக்க மாதிரி இருக்கு, பரவாயில்ல 2 டைம் போடும், 3 டைம் போடும். ஒரு சம் முக்கியமானதுன்னு சொல்றாங்கன்னா அதை வந்து ஒரு 3 டைம் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைண்ட்ல நிற்கும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போலாமா? இப்போ இது கிளியர் தானே? நெக்ஸ்ட் 7வது கொஸ்டின் போகலாமா? 7th கொஸ்டின் பாருங்க. 7th கொஸ்டின் ஆல்ரெடி நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு மெத்தடு தான். என்ன மெத்தட் இது? எஸ், உங்களுடைய ஸ்கொயர் ரூட் சம். ஸ்கொயர் ரூட் சம்மு ஆல்ரெடி நீங்க நிறைய போட்டிருப்பீங்க. இப்போ மறுபடியும் இந்த சம்மும் போடலாம். இந்த சம்முக்கு வந்து நான் ஒரு ஷார்ட்கட் மெத்தட் சொல்றேன். உங்களுக்கு ஆன்சர் வந்து ஒரே மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கும் ஆன்சர்ல. அது நான் என்னன்றதை நான் சம்மு போடும்போது உங்களுக்கு சொல்லித்தரேன். கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. போலாமா இப்போ? எஸ், ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல உங்களுடைய டிகிரி பவர் வந்து கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க. எக்ஸ் பவர் 4, எக்ஸ் கியூப், எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் நம்பர். சார் பெரிய பெரிய நம்பரா இருக்கே சார். பரவாயில்ல செல்லுங்களா, டோன்ட் வரி, நான் உங்களுக்கு சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லித்தரேன், கவனிச்சுக்கோங்க. சில பேர் கேட்பீங்க, சார் இந்த மெத்தட்ல தான் உள்ளவே நிறைய கொஸ்டின் இருக்கு, உங்களுக்கு வந்து யூனிட் எக்ஸசைஸ் இருந்து கேட்பாங்களா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேட்டிருக்காங்க செல்லுங்களா, இதுக்கு முன்னே கேட்டிருக்காங்க, அதனால நான் வந்து சரியா. 289 நம்பர் மட்டும் சொல்லுங்க. 289 எதோட ஸ்கொயருமா? 17 ஸ்கொயரா? 17 ஸ்கொயர் வந்து 289. அப்ப நான் இது எப்படி எழுதலாம்? 17 போட்டுறேன். ஃபர்ஸ்ட் நம்பரை முடிவு பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் வேரியபிள் எக்ஸ் பவர் 4னாலே நமக்கு என்ன தெரியும்? எக்ஸ் ஸ்கொயர்னு தெரியும். அப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா அதே 289 எக்ஸ் பவர் 4 வரும். மைனஸ் பண்ணி நீங்க இதை அடிச்சு போட்டீங்கன்னா உங்களுக்கு 0ன்னு வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஐ ஹோப் இட்ஸ் எஸ். இது 0 ஆயிடுச்சு, இது 0 ஆயிடுச்சு. செகண்ட் ஸ்டெப், ரெண்டா இருக்கணும். ஸோ ரெண்டு டேர்ம் ஒன்னா இருக்குங்க. மைனஸ் 612 எக்ஸ் கியூப் பிளஸ் 970 எக்ஸ் ஸ்கொயர். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணும்? மேல இருக்கிற நம்பரை டபுள் பண்ணி இங்க எழுதணும், அப்படிதானே? அப்போ 17 எக்ஸ் ஸ்கொயர் நீங்க டபுள் பண்ணா என்ன கிடைக்கும்? 34 எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். அடுத்து இங்க என்ன சிம்பிள் இருக்கோ அதே சிம்பிள் தான் வரணும். இங்க மைனஸ் தானே இருக்கு, 612 மைனஸ்ல இருக்கா, அப்ப அதே மைனஸ் தான் இங்கேயும் போடணும், அதே மைனஸ் தான் இங்கேயும் போடணும். அடுத்து 34 எத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணா 612 வரும்னு நம்ம யோசிக்கணும். சார் அது லேட் ஆகும் சார் எனக்கு அப்படின்னா, நோ ப்ராப்ளம். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த கொஸ்டினுக்கு நான் வந்து ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துறேன். 17 அடுத்த நம்பர் என்ன? இங்க 17 எழுதிருக்கோமா, அடுத்த நம்பர் 18. ஸோ நீங்க 18 செக் பண்ணி பாருங்க. 18 இன்டூ 34 மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 18 இன்டூ 34, 8 நாள் 32, 3 4 4 4 3 7, 8 3 24, மிச்சம் 2, அப்போ 612 கரெக்டா வரும். ஸோ 18x, இங்கேயும் அதே 18x போட்டு நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். 17 18, அடுத்த நம்பரும் 19 வந்துடும். அதுதான் இந்த சம்முடைய ஒரு பியூட்டியே. நீங்க ஈஸியா குருட்டு பாடம் மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ கம்பேரிங் வித் த எக்ஸசைஸ் கொஸ்டின் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் கொஸ்டின்ஸ் ஸ்கொயர் ரூட், உங்களுக்கு யூனிட் எக்ஸசைஸ் இருந்து இந்த சம் கேட்டானா ஈஸி. நீங்க ஆன்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 17 18 19 சார் ஆன்சர் ஞாபகம் வச்சுக்கலாம். புரியுதா? இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க. 18 34 மல்டிப்ளை பண்ணா இதுதான் வந்தது, 612 எக்ஸ் கியூப். 18 18 நமக்கு 18 ஸ்கொயர் என்னன்னு தெரியும். 18 ஸ்கொயர் என்ன தெரியுமா? 324. தெரியல தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பிளஸ் ஆயிடும் 324. இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? சப்ரேட் தானே பண்ணோம். அப்போ சிம்பிள்ஸ் எல்லாம் வழக்கம் போல மாறும். சிம்பிள்ஸ் வந்து என்னவா மாறும்? வழக்கம் போல உங்களுக்கு சிம்பிள்ஸ் மாறும். லைன் கையிலேயே போட்டுறேன். இப்போ பாருங்க, சிம்பிள் மாறும்போது இது பிளஸ் ஆயிடும், இது 0, இது மைனஸ் ஆகும். சரிங்களா? இதை மைனஸ் பண்ணுங்க பார்ப்போம், என்ன கிடைக்கும்? 0 2 6, 6 2
4 வரும், 936 வரும், எக்ஸ் ஸ்கொயர். ஸோ மீதி இருக்கிறது 684x + 361. இப்போ அப்படியே டபுள் பண்ணுங்க. 17x ஸ்கொயர் டபுள் பண்ணா 34x ஸ்கொயர். 18x டபுள் பண்ணா 36x. அடுத்து என்ன சொன்னேன்? 19 வரும்னு சொன்னா என்ன சிம்பிள்? 646 இங்க பிளஸ் இருக்குல்ல, அப்போ +19. இங்கேயும் +19 போட்டுக்கோங்க. இதை மல்டிப்ளை பண்ணா இதே தான் வரும். ஸோ நீங்க அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். மேலே இருக்கிறது அப்படியே கீழே எழுதுங்க, காப்பி பண்ணுங்க, அப்படியே காப்பி பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன எழுதுனீங்களோ அதை அப்படியே செகண்ட் லைன்ல எழுதிட்டு சிம்பிள் எல்லாத்தையும் மாத்திட்டு ஒரு பெரிய 0 போட்டு விட்டு சமம் முடிஞ்சு. மேல இருக்கிற இதுதான் உங்களுடைய ஆன்சர். சரியா? சிம்பிள்மா. நான் திரும்ப சொல்றேன், யூனிட் எக்ஸசைஸ்ல இருந்து கேட்டாங்களே பெரிய பெரிய நம்பரா இருக்குன்னு பயப்படாதீங்க. நீங்க உருட்டு பாடமா ஞாபகம் வச்சுக்கோங்க. 17, 18, 19. டீச்சரை நான் சொல்லக்கூடாது தான், பட் இருந்தாலும் நீங்க மெத்தட் போட்டாலும் இப்படிதான் வரப்போகுது நமக்கு தெரியும். சரிங்களா? நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். பட் சிம்பிள்ஸ் முக்கியம். மிடில் வந்து மைனஸ் வரும். 17, 19 பாசிட்டிவ், 18 வந்து நெகட்டிவ். சம்முக்கு ஏற்ற மாதிரி நீங்க அதை மாத்தி எழுதும். புரிஞ்சுதுங்களாமா? அவ்வளவுதாம்மா. அடுத்த சம் போலாம். 8th சம். இது கிளியரா புரிஞ்சுச்சா? இது இப்போ இந்த கொஸ்டின் நம்பர் 8 பாருங்கப்பா. இதுவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின் தான். பட் ஆல்ரெடி நம்ம உள்ள, அதாவது உள்ள இந்த சென்ஸ் அல்ஜிப்ரா உள்ள நம்ம போட்டிருக்கோம்ல, பாலினாமியல் கொஸ்டின்ஸ், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸ். ஸோ அதே மாதிரி தான் இதுவுமே, பட் கொஞ்சம் கம்பைன்டு ரெண்டு கான்செப்டை மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். இங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் பாருங்க. இஃப் -4 இஸ் ரூட் ஆஃப் ஈக்குவேஷன் x² + px - 4 = 0. நீங்க இது வரைக்கும் பார்த்துக்கோங்களேன். இப்போ -4 வந்து இதோட ரூட் அப்படின்றாங்க. அப்போ என்ன அர்த்தம்? -4 நான் இங்க சப்ஸ்டியூட் பண்ணா இது 0 ஆகுதுன்னு அர்த்தம். அப்படிதானே? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ரூட் கொடுத்தா என்ன அர்த்தம்? இந்த வேல்யூ நான் உள்ள போட்டேன்னா 0 ஆகும். அப்போ இந்த -4 நான் இங்க சப்ஸ்டியூட் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், லெட் இப்போ நான் சும்மா p of x ன்னு வச்சுக்கிறேன். p of x is equals to x² px - 4 அப்படின்னா p of -4 equal to 0 தான் அர்த்தம். புரியுதுங்களா? நான் பாலினாமியலா எழுதுறேன். அப்போ -4 சப்ஸ்டியூட் பண்ணா என்ன ஆகும்? -4 the whole square plus p of -4 - 4 equal to 0. அப்போ 16 - 4p - 4 equal to 0. சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். -4p + 12 equal to 0வா? அப்போ -4p equal to -12ஆ? மைனஸ் மைனஸ் கேன்சல், 4 இந்த பக்கம் வந்தா டிவைட் ஆகும். அப்போ p உடைய வேல்யூ எனக்கு 3 கிடைக்கும். இது சிம்பிளான கான்செப்ட் தான். நான் வந்து வேகமா சொல்லி தரா மாதிரி தெரியும். அதுக்கான காரணம் என்னன்னா, இது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். ரூட்னு கொடுத்துட்டாங்க. ரூட்னா என்ன அர்த்தம்? இதை நான் உள்ள சப்ஸ்டியூட் பண்ணா 0ன்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? இப்போ கொடுத்துருக்கிற அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அண்ட் இஃப் த ஈக்குவேஷன் திஸ் ஹாஸ் ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்றாங்க. இன்னொரு ஈக்குவேஷன். அப்போ இந்த ஈக்குவேஷன் என்னவா மாறும் உங்களுக்கு? x² + 3x + q இஸ் ஈக்குவல்ஸ் டு 0ன்னு மாறும். அதானே? இந்த p வேல்யூ கண்டுபிடிச்சோம்ல ஃபர்ஸ்ட் பார்ட்ல, இது எடுத்து செகண்ட் பார்ட்ல எழுதுங்க. அப்போ திஸ் ஹாஸ் ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்றாங்க. அப்போ நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் கண்டிஷன் படி நமக்கு என்ன தெரியும்? பை நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் கண்டிஷன் படி நமக்கு என்ன தெரியும்? p² - 4ac ஈக்குவல் டு 0ன்னு தெரியும். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. p² - 4 டைம்ஸ் 1 டைம்ஸ் q இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. அப்போ 9 - 4q ஈக்குவல் டு 0னா அப்போ q ஈக்குவல் டு 9/4 ஆன்சர். சால்வ் பண்ணுங்க. இது 9 இந்த பக்கம் வந்தா மைனஸ் ஆகும், மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகும், 4 கீழே. அப்போ இந்த சம்ல p உடைய வேல்யூ 3, q உடைய வேல்யூ 9/4ன்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களாப்பா? எஸ். திரும்பவும் சொல்றேன், நாம செலக்டிவான சம்ஸ் தான் பார்க்குறோம். ஸோ இதையே நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுட்டு போங்க. மற்ற சம்ஸும் ஒரு கிளான்ஸ் பார்க்கறதா இருந்தால் பார்த்துக்கோங்க. பட் லாஸ்ட் மினிட்ல நம்ம எக்ஸாம் டைம்ல வந்து எல்லா யூனிட் எக்ஸசைஸ் சம்ஸையும் பார்க்க முடியாதுன்றதால வெறும் முக்கியமான சம்ஸ் மட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதையாவது நீங்க ஒரு டைம் போட்டு பார்த்துட்டு போங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போலாமா? இது கிளியர் தானே? அடுத்த சம்மு தான் செம்ம சம்மு. இது சம் பாருங்களேன். இது வந்து நம்ம ஆல்ரெடி எக்ஸசைஸ்ல போட்டிருக்கோம். பட் அங்கெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளா கொடுத்துருப்பாங்க. ஆனா இங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க. டிஃபிகல்ட் கிடையாது, டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? கொடுத்துருக்கிற ஒரே ஒரு பாலினாமியல் வச்சு அதோடைய சம் ஆஃப் ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் நம்ம எழுத தெரியும். இதுதானே? ஸோ கிவன் f of x என்ன கொடுத்துருக்காங்க? x² - 2x + 3. சரிங்களா? இப்போ இதுல இருந்து நமக்கு சம் ஆஃப் ரூட்ஸ் என்னமா எழுதுவீங்க? ஆல்பா பிளஸ் பீட்டா என்ன எழுதுவோம்? -b/a சார். அப்போ -2/1 which is 2 தான். அதானே? இது உங்களுக்கு எந்த ஃபார்மேட்ல இருக்கு? ax² + bx + c ஃபார்மேட்ல இருக்கு. a உடைய வேல்யூ 1,
B உடைய வேல்யூ -2, C உடைய வேல்யூ 3. அப்போ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா வந்து 2. நெக்ஸ்ட் ஆல்ஃபா பீட்டா இஸ் C by A. C வந்து என்னது 3 by 1 3. ஸோ இந்த த்ரூ அவுட் த ரெண்டு சப்டிவிஷன்லையுமே நம்ம யூஸ் பண்ண போறது இதுதான். ஆல்ஃபா பிளஸ் பீட்டா வந்து 2, ஆல்ஃபா பீட்டா வந்து 3. இதை வச்சு அவங்க என்ன கேட்குறாங்களோ நம்ம அதை எழுத போறோம். சரிங்களா? இப்போ நமக்கு ரெக்வயர்டு பாலினாமியல் என்னன்னா, அந்த பாலினாமியலுக்கான ரூட்ஸ் வந்து எனக்கு இது வரணும். நான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஃபர்ஸ்ட் போடுறேன். சரிங்களா? அப்போ ரெக்வயர்டு பாலினாமியல் எப்படி இருக்கும் உங்களுக்கு? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் என்ன? ஆல்ஃபா பிளஸ் 2 பீட்டா பிளஸ் 2 ஆஃப் எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் என்னது? ஆல்ஃபா பிளஸ் 2 பீட்டா பிளஸ் 2. இதுதான் உங்களுடைய சம் ஆஃப் ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஃபார் த நியூ பாலினாமியல். புரியுதுங்களாமா? நம்ம இப்படி தானே எழுதுவோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ். அதாவது நம்ம இப்படி எழுதுவோம். நான் இங்க எழுதுறேன் பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்னு எழுதுவோம்ல, அதுதான் இங்க சம் ஆஃப் ரூட்ஸ் இல்ல பாலினாமியல்ன்றதால நான் ஜீரோஸ் கூட சொல்லிக்கலாம். அப்போ நான் இதை தனியா கண்டுபிடிக்கணும், இதை தனியா கண்டுபிடிக்கணும், அப்புறம் சப்ஸ்டிட் பண்ணிடணும். இல்லைங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சம் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிங்க. சம் ஆஃப் ரூட்ஸ்னு எழுதலாம் இல்லை ஜீரோஸ்னு எழுதலாம். ஓகேங்களா? அப்போ எப்படி எழுதலாம்? ஆல்ஃபா பிளஸ் 2 பிளஸ் பீட்டா பிளஸ் 2. ஸோ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா தனியாக எழுதலாமா? 2 பிளஸ் 2 4. ஆல்ஃபா பிளஸ் பீட்டா நமக்கு இங்கே 2ன்னு தெரியும். அதை சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 2 பிளஸ் 4 உங்களுக்கு புரிஞ்சுதா? 6 எடுத்து நாங்கள் சப்ஸ்டிட் பண்ணுறோம். சிமிலர்லி ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ், ஆல்ஃபா பிளஸ் 2 பீட்டா பிளஸ் 2 மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன ஆகும்? ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஆல்ஃபா பீட்டா, ஆல்ஃபா இன்ட்டு 2 2 ஆல்ஃபா, 2 இன்ட்டு பீட்டா 2 பீட்டா, 2 இன்ட்டு 2 4. ஆல்ஃபா பீட்டா அப்படியே இருக்கட்டும். இந்த 2 நீங்க பொதுவாக எடுத்தீங்கன்னா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா வரும், பிளஸ் 4ன்னு வரும். இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஆல்ஃபா பீட்டா எவ்வளோ? 3 பிளஸ் 2 டைம்ஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா எவ்வளோ? 2 பிளஸ் 4. அப்போ உங்களுக்கு என்ன வருது? 11 வருது. Therefore, first subdivisionக்கு the required polynomial, the required polynomial எப்படி எழுதணும்? x ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் தான். அவ்வளோதான் ஆன்சர். நீங்க வந்து இது போடக்கூடாது, ஈக்குவல் டு 0 போடக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கேட்கல, தேர் ஆஸ்கிங் ஒன்லி பாலினாமியல் தான். அப்போ இதே சால்வ் பண்ணுங்க. ரெக்வயர்ட் பாலினாமியல் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x பிளஸ் 11. மைனஸ் ஒரு மிடில் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ இதே தான் நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பண்ணோம். செகண்ட் சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க ஆல்ஃபா மைனஸ் 1 பை ஆல்ஃபா பிளஸ் 1, பீட்டா மைனஸ் 1 பை பீட்டா பிளஸ் 1. அதை நான் அப்படியே அடுத்த இதுல போடுறேன். ஸோ இங்க எழுதலாம். இப்போ நமக்கு என்ன தெரியும்? வி நோ தட் அந்த சம்முடைய கண்டினியூஷன் தான் அது. ஆல்ஃபா பிளஸ் பீட்டா வந்து 2ன்னு தெரியும், ஆல்ஃபா பீட்டா வந்து நமக்கு 3ன்னு தெரியும். புரிஞ்சுதுங்களா? ஸோ இதைத்தான் வந்து நம்ம இப்போ கண்டினியூ பண்ணி எழுத போகிறோம். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அதை ஃபர்ஸ்ட் எழுதுங்க. ஆல்ஃபா மைனஸ் 1 பை ஆல்ஃபா பிளஸ் 1. சரியா? சம் ஆஃப் ரூட்ஸ் நான் எழுதிக்கிறேன் டைரக்டா. சம் ஆஃப் ஜீரோஸ் ஆல்ஃபா மைனஸ் 1 பை ஆல்ஃபா பிளஸ் 1, பீட்டா மைனஸ் 1 பை பீட்டா பிளஸ் 1. இப்படி தானே இருக்கு? மைனஸ் மேலே கீழே பிளஸ், மைனஸ் மேலே கீழே பிளஸ், அப்படிதானே இருக்கு? இப்போ இதுக்கு சம்மும் ப்ராடக்ட்டை கண்டுபிடிக்கணும். ஆஸ் யூஸ்வல் சிம்பிளிஃபை பண்ணிட்டு கடைசியாக தான் இதை நம்ம அப்ளை பண்ண போறோம். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணுங்க. தெளிவா பொறுமையா ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணாலே ஆன்சர் வந்துருமா? ஸோ கிராஸ் தான் மல்டிப்ளை பண்றேன். ஆல்ஃபா மைனஸ் 1 பீட்டா பிளஸ் 1. அதாவது இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும், ஃப்ராக்ஷன் தான். அதே மாதிரி இப்போ இதையும் பண்ணீங்கன்னா இதுக்கு என்ன கிடைக்கும்? ஆல்ஃபா பிளஸ் 1 பீட்டா மைனஸ் 1 டிவைடட் பை டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆல்ஃபா பிளஸ் 1 பீட்டா பிளஸ் 1. இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்க பார்ப்போம். ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஆல்ஃபா பீட்டா, ஆல்ஃபா இன்ட்டு 1 ஆல்ஃபா, பீட்டா இன்ட்டு மைனஸ் 1 பீட்டா, 1 இன்ட்டு 1 1. அதே மாதிரி இங்க ஆல்ஃபா பீட்டா மைனஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா மைனஸ் 1. இங்க பாருங்க பிளஸ் ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா கேன்சல், பிளஸ் பீட்டா மைனஸ் பீட்டா கேன்சல், டிவைடட் பை கீழே மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா பிளஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் 1. இப்போ நியூமரேட்டர்ல இது ஒரு ஆல்ஃபா பீட்டா, இது ஒரு ஆல்ஃபா பீட்டாவா? அது வேல்யூ நமக்கு 3ன்னு தெரியுமா? ஸோ 3 பிளஸ் 3, இது மைனஸ் 1 மைனஸ் 1 மைனஸ் 2ன்னு வரும். ஆல்ஃபா பீட்டா இஸ் 3, ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இஸ் 2 பிளஸ் 1. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 4 பை 6ன்னு வருதா? 6 பிளஸ் 3 பிளஸ் 3 6, 6 மைனஸ் 2 4. டினாமினேட்டர்ல ஒரு 6 வருது, கேன்சல் பண்ணா 2 பை 3. இப்போதான் நம்ம எதை முடிச்சிருக்கோம்? உங்களுடைய சம் ஆஃப் ரூட்ஸே முடிச்சிருக்கோம். அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வாங்க. ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஈஸி தான். ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ்
ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம். ஆல்ஃபா மைனஸ் ஒன் பை ஆல்ஃபா பிளஸ் ஒன் டு பீட்டா மைனஸ் ஒன் பை பீட்டா பிளஸ் ஒன். மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும்? ஆல்ஃபா, அதாவது நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணா போதும், டைரக்டாவே பண்ணா போதும், அப்படிதானே? ஆல்ஃபா இன்டு பீட்டா, ஆல்ஃபா பீட்டா, ஆல்ஃபா இன்டு ஒன் மைனஸ் ஆல்ஃபா, பீட்டா இன்டு ஒன் மைனஸ் பீட்டா, மைனஸ் ஒன் பிளஸ் ஒன். அதே மாதிரி இங்க டினாமினேட்டர் அதே தான் வரும், ஆல்ஃபா பிளஸ் பீட்டா, ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் ஒன். நெக்ஸ்ட் நியூமரேட்டர்ல மைனஸை காமன் எடுத்தா இது ஒரு ஆல்ஃபா பிளஸ் பீட்டா வந்துருமா? ஆல்ஃபா பீட்டா மைனஸை காமன் எடுத்தா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் ஒன் பை ஆல்ஃபா பீட்டா பிளஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் ஒன். ஆல்ஃபா பீட்டா எவ்வளோ? 3. ஆல்ஃபா பிளஸ் பீட்டா எவ்வளோ? 2 பிளஸ் ஒன் பை இங்க டினாமினேட்டர் அதுதான், இங்க வந்தது இல்லை, அது 6 தான் வரும். டினாமினேட்டர் சேம் தான் பாருங்க. அடுத்து என்ன கிடைக்கும்? 3 plus 1 4, 4 by 6 to 2 by 6 வந்து கேன்சல் பண்ணா 1 by 3 வரும். இப்போ நமக்கு என்ன தெரியும்? பாலினாமியல் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் என்ன எழுதணும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ஜீரோஸ் எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ஜீரோஸ் எவ்வளோ? 2 by 3. ஸோ 2 by 3x பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் 1 by 3. இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? 3ஆல் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுவோம்ல, அப்படி மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா ரெக்வயர்டு பாலினாமியல் வந்து px ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 1 தான் முடிஞ்சது. இஸ் தி ரெக்வயர்டு பாலினாமியல் முடிச்சுக்கோங்க. இந்த மெத்தட் ஆஃப் கொஸ்டின்லயே இதுதான் கொஞ்சம் உச்சபட்ச டஃப்பான கொஸ்டின். டஃப்பான கொஸ்டின் இந்த சென்ஸ், இந்த சிம்பிளிஃபிகேஷன் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ற மாதிரி வரும். இந்த சிம்பிளிஃபிகேஷன் வேற ஒண்ணுமே இல்லை. சரிங்களாப்பா? அவ்வளவுதான்ப்பா. ஸோ இது உங்களுக்கு மேபி இது நம்ம போட்டதுல இது மேபி உங்களுக்கு ரொம்ப டஃப்பான கொஸ்டின். ஓகேங்களா? பட் இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் உங்களுக்கு கேட்கறாங்கன்னா அதிகபட்சம் உள்ளவே கேட்டுருவாங்க. பட் எதுக்கும் இதையும் தெரிஞ்சு வச்சு வரவே வராதுன்னு சொல்லவும் முடியாது, கண்டிப்பா வரும்னு ப்ராமிஸ் பண்ண, இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த சம் போலாமா? எஸ், இப்போ இந்த வீடியோவோட கடைசி கொஸ்டின்பா. நான் மொத்தமா வந்து 20 கொஸ்டின் சொல்லியிருந்தேன்ல, ஸோ இந்த வீடியோட கடைசி கொஸ்டின் 10 கொஸ்டின். அடுத்த 10 கொஸ்டின் நான் தனி வீடியோவா போடுறேன். இது பாருங்க, இது ஆல்ரெடி நமக்கு புக்கு உள்ள இருக்கிற மெத்தடு தான். ஓகே, ஸோ உங்களால ட்ரை பண்ண முடியும்னா நீங்க கூட வீடியோ பாஸ் பண்ணிட்டு. ஸோ இந்த சம்ம பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அகைன் நான் மாறி வந்துட்டேன் பேஜ். இப்போ பாருங்க, ஸோ நம்ம யூஸ்வலாக குவாட்லேட்டர் நம்ம என்ன பண்ணுவோம்? நீங்கள் எப்படி எழுதுறீங்களோ, நீங்கள் ரெகுலராக எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணீங்களோ நீங்கள் அதே கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். நமக்கு என்ன தெரியுது? 1/2 ஆஃப். ஸோ கொடுத்துருக்கிறது எல்லாமே டேக்கன் இன் ஆர்டர் தான். ஏன்னா அவங்க ஆன்சர் எப்போ கொடுத்துட்டாலுமே அது டேக்கன் இன் ஆர்டர் தான், நீங்கள் வெரிஃபை பண்ண அவசியம் கிடையாது. எழுதிக்கோங்க. -5 7, அடுத்து -4k, அடுத்து -1 -6, அடுத்து 4 5, அகைன் ஆரம்பிச்சதை மறுபடியும் முடிச்சிடணும். -5 7 இஸ் ஈக்குவல் டு 72. முக்கியமான விஷயம் திரும்பவும் சொல்றேன், காப்பி பண்ணும்போதே நிறைய பேர் நம்பரையோ இல்லை வேரியபிளையோ சிம்பிளோ மாற்றி எழுதி தப்போ பண்ணாதீங்க, கேர்லெஸ்ஸா பி கேர்ஃபுல். இப்போ 2 அந்த பக்கம் போச்சுன்னா உங்களுக்கு 144 வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மல்டிப்ளை பண்ணுறதை முதல்ல பார்த்துக்கலாமா? ஸோ மல்டிப்ளை எப்படி பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் மேலேருந்து கீழே தான் பண்ணுவோம். 5 into k minus 5k, 4 6 are 24, மைனஸ் ப்ளஸ். அடுத்து 1 5s are 5, 4 7s are 28. இது வரைக்கும் பிராக்கெட் போட்டு மைனஸ் பண்ணும். அடுத்து கீழே இருந்து மேலே 7 4s are -28, k into 1 minus k, 6 4s are -24, 5 5s are -5 equals to 2 into 72. என்ன சார் 2 கேட்காதீங்க, இப்போதான் சொன்னேன். இந்த 2 இந்த பக்கம் வந்தால் மல்டிப்ளை ஆகிடும். ஸோ 72 into. இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்க பார்ப்போம். -5k, 24 - 5 எவ்வளோ? 19. 19 28 எவ்வளோ? 19 28 எவ்வளோ? 47. கரெக்ட் தானே? 47. நெக்ஸ்ட் மைனஸ் அப்படியே இருக்கட்டும், இது ஒரு -k இருக்கு. இந்த நம்பர்லாம் ஆட் பண்ணுங்க. 28 24 25, 28 24 25, 8 12 17 7 மிச்சம் 1 77 வருதா? ஸோ -77 இஸ் ஈக்குவல்ஸ் டு 140. இப்போ மைனஸ், இந்த மைனஸ் நான் உள்ள கொண்டு போக போறேன். இப்போ -5k + 47 மைனஸ் உள்ள போச்சுன்னா +k ஆயிடும், +77 வரும், which is equals to 140. -5kவும் kவும் என்ன வரும்? -4k வருமா? 47 77 எவ்வளோ? 14 12 127. கரெக்டாக போடுறோமா இல்லையா? 124.
இஸ் ஈக்குவல்ஸ் டு 140. அவ்வளோதான். 124 இந்த பக்கம் வச்சுன்னா மைனஸ் ஆகிடுமா? அவ்வளோ மீதி நீங்களே முடிங்க பார்ப்போம். மைனஸ் 4k இஸ் ஈக்குவல்ஸ் டு 144 மைனஸ் 124 மைனஸ் 4k இஸ் ஈக்குவல்ஸ் டு வெறும் 20 தான். k ஈக்குவல் டு 20 பை மைனஸ் 4 கேன்சல் பண்ணிங்கன்னா k ஈக்குவல் டு -5 தான் உங்களுடைய ஃபைனல். புரிஞ்சுதுமா? சில பேர் என்ன பண்ணுவீங்க, -4 இந்த பக்கம் வந்தால் +4 சார் சொல்லுவீங்க. யாராவது அப்படி யோசிச்சிங்களா? டோன்ட் டூ தட் மிஸ்டேக். -4kன்றது இங்கே மல்டிபிகேஷன் இருக்கு. அது இந்த பக்கம் வந்தால் டிவைடு தான் வரும். அப்படி கேன்சல் ஆச்சுன்னா 5 டைம்ஸ் வரும். மைனஸ் இருக்கிறதுல மைனஸ் அப்படியே தான் வரும். புரிஞ்சுதா? ஏன்னா அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. ப்ராப்பராக ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து சிம்பிளிஃபை பண்ணுறீங்க. எந்த வித ஸ்டெப்பையும் முழுங்காமல், சில பேர் வந்து நான் ஷார்ட்டாக போகிறேன்ற பேர் ஸ்டெப்பு முழுங்குவீங்க. அப்படி பண்ணும்போது சிம்பிள் நம்பர் மிஸ்டேக்கோ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எலாபரேட்டாகவே எழுதுங்க. சரிங்களா? ஸோ அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் வரும். புரியுதாப்பா? ஸோ அவ்வளோதான்ப்பா இந்த வீடியோ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காம இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் நான் எப்பப்பெல்லாம் லைவ் வர போகிறேன்றதை நம்மளுடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நான் சொல்லுவேன். அந்த போஸ்ட்டை வந்து பார்த்துக்கிட்டே இருங்க. லைவ் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ணுங்க. ஏன்னா நான் வந்து ஐ எம் பிளானிங் டு ஹாவ் நியர்லி 100 2 மார்க் கொஸ்டின் லைவ் சால்வ் பண்ணலான்னு இருக்கேன். அதே மாதிரி என்னால் முடிஞ்சதுன்னா 85 மார்க் கொஸ்டினுமே நான் வந்து சால்வ் பண்ணலாம்னு இருக்கேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இந்த செஷன்ஸ்லாம் வேணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே உங்களுடைய நேம்ஸை கமெண்ட் பண்ணுங்க. நான் லைவ் வந்தால் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுவேன் சார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து லைவ் வருவேன். டைம் வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த பார்ட் 2 வீடியோ கூடிய சீக்கிரம் நான் அப்லோட் பண்ணுறேன். அதையுமே பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. பை.